அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற சட்ட விதிகளை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். அதில் துவக்கமாக இஸ்லாத்தினுடைய கொள்கை சட்டங்களை வகுப்பதற்கு எதை ஆதாரமாக கொள்வது, அதான் முதலாவது உசூலுல் ஃபிக்ஹில் உள்ள முதல் விதி. இதில் மதுஹப் அவங்கெல்லாம் வெவ்வேறு விதிகளை வச்சுருப்பாங்க. குர்ஆனு, ஹதீஸ், இஜ்மா, கியாஸு, அந்த மதீனாவாசிகளுடைய செயல், பெரும்பான்மையிட, இப்படி பல ஆதாரங்களை வச்சுருப்பாங்க. அவைகள்லாம் சரி இல்லைங்கிறத முதல் நம்ம விளங்கிக்கிறணும். எதை நம்ம ஆதாரமாக எடுக்க வேண்டும் என்றால் குர்ஆன் ஹதீஸைத்தான், வஹியத்தான் ஆதாரமாக எடுக்கணும். அதற்குரிய சான்றுகளை எல்லாம் பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இறுதியாக நம்ம பார்த்தது, சென்ற வாரம் பார்த்தது, இந்த தீனு ஒன்று தான். இந்த மார்க்குங்கிற ஒரு மார்க்கம்தான். ஒரு மார்க்கங்கிறது எப்போவெல்லாம் மாறும் என்று கேட்டால், ஆதாரங்களாக நீங்கள் எவ்வளோ பேர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கம் பலவாறாக பிரிஞ்சு போயிடும். மார்க்கம் பிரியக்கூடாது என்று சொன்னால் அதனுடைய ஆதாரம் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக 42வது அத்தியாயத்தில் அதே கருத்தை 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஷரஅலக்கும் மின தீனி மா வஸ்ஸாபிஹி நூஹன், நூஹுக்கு நாம் வலியுறுத்தியதைத்தான் இந்த தீனில் உங்களுக்கும் மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான் அல்லாஹ். ஷரஅலக்கும்னா உங்களுக்கு ஷரியத்தாக ஆக்கியிருக்கிறான். மின தீனி மா வஸ்ஸாபிஹி நூஹன், எதை நூஹுக்கு வலியுறுத்தினானோ அதைத்தான் உங்களுக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான். வல்லதி அவுஹைனா இலைக்க, உமக்கு எதை நாம் வஹியாக அறிவித்திருக்கிறோமோ அதைத்தான் அல்லாஹ் மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான். ஒமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹிம மூசா ஓ ஈசா, இப்ராஹிம், மூசா, ஈசா ஆகியோருக்கு எதை வலியுறுத்தினோமோ அதைத்தான் மார்க்கமாக்கியிருக்கிறான். எதை வலியுறுத்தினோம்? இவ்வளோ பேருக்குன்ற அன் அகீமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்கள். ஒலா தஃபர்ரகு ஃபீஹி, தீனில் பிரிந்து விடாதீர்கள். நூஹுக்கு சொன்னது இதுதான், உமக்கு சொன்னது இதுதான், இப்ராஹிமுக்கு சொன்னது இதுதான், மூசாவுக்கு சொன்னது இதுதான், ஈசாவுக்கு சொன்னது இதுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லாருக்கும் வலியுறுத்தி சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால், அன் அகீமுத்தீன், இந்த மார்க்கத்தை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். ஒலா தஃபர்ரகு ஃபீஹி ஒலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, இந்த மார்க்கத்தில் நீங்கள் பிரிஞ்சிடாதீங்க. மார்க்கத்தில் பிரிகிறதுனா என்ன அர்த்தம்? ஆதாரங்களை நீ வேறு ஆட்கள் ஆதாரமாக்கினா மார்க்கத்தில் பிரிஞ்சிருவீங்க. வஹி மட்டும்தான் மார்க்கம்னு சொன்னால் பிரிய மாட்டீங்க. மார்க்கத்தில் வேறு வேறு பிரிவினை உங்கள்கிட்ட இருக்கலாம். நாங்கள் அந்த தெருவுக்காரன், இந்த தெருவுக்காரன், இந்த ஊருக்காரன், அந்த ஊருக்காரன், இந்த மொழி பேசுகிறோம், அந்த மொழி பேசுகிறவன்ட்டு ஒரு அடையாளத்துக்கு இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. எதில் பிரிஞ்சிடக்கூடாது? ஃபீஹின்னா ஃபி தீனி, அன் அகீமுத்தீன, தீனை நிலைநாட்டுங்கள். உலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, ஃபீஹின்னா ஃபி தீனி, தீனில் நீங்கள் பிரிஞ்சிடாதீங்க. தீனில் பிரியக்கூடாது தான் முக்கியம். தீனில் பிரியறோடைய அர்த்தம் என்ன? மார்க்கத்தின் ஆதாரங்களாக நீங்கள் எதை ஏற்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறு தான் உங்களுடைய பிரிவினை அமையும். 10 பேரை நீங்கள் ஆதாரமாக்கிட்டீங்கன்னா 10 பேரும் 10 விதமாக சொன்னார்கள்னு சொன்னால் பிரிஞ்சிருவோம், தீனில் பிரிஞ்சிருவோம். வஹியில் இருக்காது சொல்லு, வஹியில் தூக்கி வை, வேறு ஓரமாக வையின்னா பிரிய மாட்டோம். அப்போ மார்க்கத்தில் பிரிந்து விடார்கள் என்பது தான் பேசிக்னு நல்லா சொல்கிறான். நூஹு நபியிலேருந்து இதை தான் சொன்னேங்கிறான், முகமது நபிக்கு இது தான் சொன்னேங்கிறான், இப்ராஹிம், மூசா, ஈசா நபிக்கு இது தான் சொன்னோங்கிறான். அப்போ இது நமக்கு எதை காட்டுதுன்னு கேட்டால், நான் வஹி மட்டும்தான் மார்க்கம், வேறு எதையும் ஆதாரமாக கொள்ளவே கூடாது. கொண்டால் தீனில் பிரிஞ்சிருவோம். அதே மாதிரி 5:3 வசனம், 5வது சூறாவில் 3வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அல் யோம அக்குமல் துலக்கும் தீனக்கும். அல் யோமனா இன்று. இன்றுன்னா எப்போ இது எப்போ இறங்குனுச்சு என்று கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி ஹஜ்ஜி, ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க, இறுதி ஹஜ்ஜி. அந்த இறுதி ஹஜ்ஜில் அரஃபாவில் இருக்கும் பொழுது தான் இது அருளப்படுகிறது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலத்தில் தான் அவங்க இறுதி ஹஜ்ஜி செய்கிறாங்க. அப்போ தான் அந்த வசனம் அருளப்படுகிறது என்பதற்கு புகாரி உள்பட பல நூல்களில் ஆதாரம் இருக்கிறது. அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா அல்யோமன்னா இன்று, அதாவது இந்த அரஃபா தினத்தில் தான், அக்குமல் துலக்கும், உங்களுக்கு நான் முழுமையாக்கி விட்டேன், தீனக்கும்,
உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக ஆக்கிவிட்டேன். அக்மல்னா கமால், கமால்னா முழுமை, முழுமையாக ஆக்கிவிட்டேன். அத்துமம் தூ, அத்துமம்னா அதே முழுமை தான், தமாம், இது தமாமிலேருந்து வர்றது, அது கமாலிலேருந்து வர்றது. அத்துமம் தூ நிறைவாக்கி விட்டேன், அலைக்கும் உங்கள் மீது நியமத்தி, எனது அருட்கொடைகளை நான் நிறைவாக தந்து விட்டேன். ஒரு அலைத்துலக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் மார்க்கத்தை தீனாக வாழ்க்கை நெறியாக நான் பொருந்தி கொண்டேன். அல்லாஹ் பொருந்தி கொண்டேங்கிறான். இந்த இஸ்லாத்தை உங்களுக்கு தந்துட்டு அல்லாஹ் பயங்கர திருப்தி, நல்ல மார்க்கத்தை கொடுத்துட்டோம் என்று நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு பிந்தி உள்ள வேறு விஷயம் சொல்லுது, நமக்கு இவ்வளோ போதும். இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, மார்க்கம் முழுமையாயிடுச்சு. பேசிக் என்னது? மார்க்கம் முழுமையாகிவிட்டது. எப்போ முழுமையாகிவிட்டது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் முழுமையாகிவிட்டது. அப்போ முழுமையானதுக்கு அர்த்தம் என்ன? ஒன்று முழுமையாயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு பிந்தி எதுவுமே வரக்கூடாது. பிந்தி அவர் சொன்னார் இவர் சொன்னார் நம்ம சேர்த்துக்கொள்ள முடியும்னு சொன்னால் அங்கே முழுமையாகலை, இடம் இருக்குன்னு அர்த்தம். மார்க்கத்தில் கொஞ்சம் குறைய வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த குறையை இவங்க நிறைவு செஞ்சிட்டாங்கன்னு வந்துடும். தீனு முழுமையாகிடுச்சுங்கிறது பெரிய டாபிக், இது பெரிய விஷயம். இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிருச்சு. தீன் முழுமையாயிடுச்சு என்று சொன்னால் நபிகள் காலத்துக்கு பிறகு எந்த ஒன்று வந்தாலும் அது மார்க்கம் கிடையாது. அது முழுமையானதுக்கு பிறகு வந்தது மார்க்கத்தில் சேராது, அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை. எது நடந்திருந்தாலும் சரி, என்ன நடந்திருந்தாலும் சரி, அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. தீனுங்கிறது முழுமையாகிவிட்டது. அப்போ முழுமையான தீன் எது? ரசூல்லா காலத்தில் இருந்தது தானே. அப்போ எப்படி நீங்கள் முழுமைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறோம், சொல்லிக்கிட்டு அல்லாவும் இதுக்கு சொல்லலை, ரசூலும் இதுக்கு சொல்லலை, இந்த பெரியார் தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, இந்த இமாம் தான் சொல்லியிருக்கிறாரு, இந்த சஹாபி தான் சொல்லியிருக்கிறாரு என்று ஒன்றை காட்டினீர்கள்னு சொன்னால் முழுமையாகலைன்னு தானே சொல்கிறோம். முழுமையாகலை, இடம் காலியாக விட்டுருக்குது, இந்த விஷயத்தை இவர் சொல்லி தான் நமக்கு தெரிய வேண்டியிருக்குது. இதை அல்லாஹ் சொல்லணும்னா அல்லாஹ் மேலே குற்றம் கொஞ்சம் முத்திரம் வந்துருமே. அல்லாஹ் முழுமையாக்கிட்டேங்கிறான், நீ முழுமையாக்கலைங்கிறோம் நம்ம. அப்போ ஆதாரங்களாக நீங்கள் வேறு எதை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், மார்க்கம் முழுமையாகலைன்னு சொல்கிறீங்க. அதான் ஆதாரங்களில் எதை வகை மட்டும்தான் சொன்னால் தான் முழுமைன்னு அர்த்தம். அதில் உள்ளது மட்டும்தான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அது முழுமையாகிறதுங்கிற கூட நம்ம விளங்கணும். மனிதன் சில விஷயத்தை பாதி வேலை முக்கால்வாசி செஞ்சு முழுசுன்னு சொல்லிடுவான். அல்லாஹ் ஒன்றை முழுமைன்னு சொல்கிறான்னு சொன்னால் கடுகளவு கூட இதில் இடம் இருக்கக்கூடாது. ஃபுல் பண்ணிட்டு தான் முழுமைன்னு பண்ணலாம். அல்லாஹ் முழுமைன்னு சொன்னால் அறகுறைய முழுமைன்னு சொல்லுவானா? அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் விடாமல் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு அது குரானை சில கிடைக்கலன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம், சொல்ல தேவையில்லைன்னு நல்லா விட்டுட்டான். அப்படி எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால்தான் முழுமையானதுக்கு அர்த்தம். அப்போ மார்க்கம் முழுமையாச்சுங்கிறத ஒரு விளங்கிய யாராவது வகி இல்லாத ஒன்றை ஆதாரமாக காட்ட முடியுமா? காட்டுனா மார்க்கம் முழுமையாகலைங்கிற அர்த்தம் அதில் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். இது ஒரு பேசிக்கான ஒரு வசனம், இதை எடுத்துக்கணும். அதே மாதிரி இவ்வளோலாம் சொன்ன பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதெல்லாம் இருக்குது, இருந்தாலும் இப்போ தான் நம்ம அது எதிர்வாதங்களுக்கு போக போகிறோம். இப்போ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே மார்க்கம் ஒரு மார்க்கம்தான், வகி மட்டும்தான் மார்க்கம், அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுங்க, வேறு யாருக்கும் கட்டுப்படாதீங்க அப்படிங்கிற எல்லா ஆதாரங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், வேறு மாற்று கருத்து உடையவங்க சில ஆதாரங்களை வைக்கிறாங்க. அதில் முக்கியமாக வைக்கிற ஆதாரம் என்னென்னு கேட்டால், சஹாபாக்களை பின்பற்றுறது என்பது வகிக்கு மாற்றம் கிடையாது, அவங்க சிறந்தவர்கள், வஹி அருளப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள், ரசூல்லாவை நேருக்கு நேராக சந்தித்தவர்கள், அவங்க எதை செஞ்சாலும் ரசூல்லாவை பார்த்து தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு அர்த்தத்தை மனசில் வைத்து கொண்டு சஹாபாக்களை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். முதல் இடம் அவங்க தானே, இமாம்கள் எல்லாத்துக்கும் முந்தினவங்க சஹாபி தானே. அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து எங்கே தாவுறதா இருந்தால் முதல்ல எங்கே தாவன சஹாபிக்கு தான் வரணும், அப்புறம் தான் அடுத்த ஆட்களுக்கு வரணும். அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். சஹாபாக்களை பின்பற்றுவது என்பது வஹிக்கு மாற்றம் இல்லை. ஏன் வஹிக்கு மாற்றம் இல்லை என்றால், அவங்க ரசூலுடைய ஒவ்வொரு செயலையும் பார்த்தவர்கள், அவங்க எதை செஞ்சாலும் அவங்க பார்த்தபடி தான் செய்வார்கள். அதனால் அது வஹி அடிப்படையில் தான் செஞ்சிருப்பார்கள் ஒரு வாதத்தை வைத்து கொண்டு, இது அந்த வாதம் பெரிய தப்பு, அதுக்கு பதில் நம்ம பின்னாடி சொல்லுவோம். இந்த ஒரு வாதத்தை வைத்து கொண்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறாங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, சஹாபாக்களுடைய சிறப்பு இருக்கும்ல, அந்த சிறப்பை சொல்லக்கூடிய ஹதீஸுகளையும் வசனங்களும் அள்ளி போடுவார்கள்.
அந்த வசனங்கள்லாம் சிறப்பு சொல்லுமே தவிர பின்பற்றுவதை சொல்லாது. அவங்க சிலதை எடுத்து காட்டுவாங்க. நம்மளும் சஹாபிக்கு சிறப்பு இல்லைன்னா சொல்கிறோம், நம்மளும் சஹாபி ஒன்றா? அவங்க செஞ்ச தியாகத்துக்கு கிட்ட கூட நிற்க முடியுமா நம்மளாம்? ஹிஜ்ரத்து செஞ்சு போகிறதுன்னா சொத்து சுகம் அனைத்தையும் விட்டுட்டு இன்னொரு தெரியாத ஊரில் போய்கிட்டு காலத்தை கழிக்கிறன்னா சாதாரண விஷயமா? ஜிஹாதுன்னா சாதாரண விஷயமா? அடி உதை வாங்கிட்டு அந்த ஊரில் இஸ்லாத்தை கடைப்பிடிச்ச சின்ன விஷயமா? பெரிய விஷயம். சஹாபாக்கள் சிறந்தவர்கள்ங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் நமக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்வதை மார்க்கமாக ஏற்று பின்பற்றணுமா அப்படின்னு கேட்டால் சஹாபாக்கள் சிறப்புன்னு கொண்டு காட்டுவாங்க. அவங்க சஹாபாக்கள் சிறப்புன்னு காட்டக்கூடியதை நம்மளே எடுத்து சொல்கிறோம். சொல்லி அந்த சிறப்புகளை ஏற்றுக்கொள்வது வேறு, பின்பற்றுவது வேறு. முதலாவது புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குது, 3673வது ஹதீஸ் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், யாரையும் திட்டாதீர்கள். யார் திட்டுறா? இப்போ சஹாபாக்கள் சொன்னது, ரசூலுல்லாஹ் சொன்னதே சிலது மார்க்கம் இல்லைங்கிறோம், திட்டுன்னு அர்த்தமா? ரசூலுல்லாஹ் சொன்னதுலேயே வஹி மட்டும்தான் மார்க்கம், வஹி இல்லாமல் சொன்னது மார்க்கம் இல்லைங்கிறோம். ரசூலுல்லாஹ் திட்டிவிட்டான்னு சொல்லுவீங்களா? அதுக்கு ஒருத்தர் பின்பற்றலைன்னு சொன்னால் திட்டுறதாகுமா? அவங்கள பின்பற்ற மாட்டோம், அவங்கள திட்டவும் மாட்டோம். அப்போ இதை என்ன செய்வாங்கன்னா, இதை கொண்டா லாத்த சஹாபாக்களை திட்டக்கூடாதுங்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த உலுமுல் ஹதீஸில் அது விரிவாக விளக்குவோம். இப்போ ஹதீஸுகள் நம்ம சொல்கிறோம்ல, அறிவிப்பாளர்களெல்லாம் எடை போடுறோம். இவர் அந்த சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லைன்னு வைத்து சில ஹதீஸுகளை சரியானது என்றும் சில ஹதீஸுகளை தவறானது என்றும் நம்ம வகைப்படுத்தி இருக்கிறோம். இப்படி வகைப்படுத்துவதில் சஹாபியை சேர்க்கவே மாட்டோம். எந்த குரூப்புமே 72 குரூப்பில் எந்த நாம உள்பட நமக்கு எதிரானவங்க உள்பட யாராக இருந்தாலும் அபூ ஹுரைரா நல்லவரா கெட்டவரான்னு பேச மாட்டோம். அது முதல் அறிவிப்பாளர் வரக்கூடிய சஹாபியை பொறுத்த வரைக்கும் அனைவரும் நேர்மையானவர்கள்ன்றது அடிப்படையில் ஹதீஸை ஏற்றுக்கிறோம். இப்போ இந்த ஹதீஸை சொல்கிறது யார் நமக்கு? அபூ சயீதுல் ஹுத்ரி சொல்கிறாங்க. அபூ சயீதுல் ஹுத்ரி சொல்கிறாருன்னா அவர் யாருன்னு நம்ம அலசுவோம்னு அலசக்கூடாது. சஹாபின்னு வந்துருச்சுன்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் ஒரு நல்லவர்னு கருதி இருக்கிறார்கள். அதனால் அவர் நல்லவரா கெட்டவரான்ட யோசிக்கவே கூடாது. அதுக்கு அடுத்த அறிவிப்பாளரை தான் பேசுவோம். ஹதீஸில் அறிவிப்பாளர்னு பேசுகிறோமே, அறிவிப்பாளர் யாரை தான் பேசுவோம்? அடுத்தடுத்த அறிவிப்பாளரை தான் பேசுவோமே தவிர சஹாபியில் வந்தால் சஹாபி விட்டுருவோம், அவ்வளோதான். சஹாபி அறிவிக்கிறார், அவரை குறை சொல்ல மாட்டோம். அப்படித்தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். எங்கே திட்டுறோம்? அவங்களோட நாணயத்தை அவ்வளோ மதிக்கிறோமே. ஒரு சஹாபியையும் லைஃப்னு நம்ம சொல்ல மாட்டோமே, எவரும் சொல்ல மாட்டோமே. அதனால் திட்டுறதுங்கிறதுலாம் டாபிக் இல்லை. அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னால் ஏற்றுக்குருவோம், சொந்த சொல்லா சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டோம், அவ்வளோதான். சரி, அப்போ லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள்னு சொல்லிட்டு அதுக்கு சில பின்னாடி தொடர்ச்சியாக உள்ளதுன்னு சொல்லுவாங்க. என்ன? ஃபலவ் அன் அஹதக்கும், உங்களில் ஒருவர், அன்ஃபக, லவ்க்கு அப்புறம் அர்த்தம் செஞ்சுக்கிறோம், அன்ஃபக்க மிஸ்ல உஹுதின், உஹது போன்ற அளவுக்கு தகமன் தங்கத்தை செலவு செய்வாரையானால், மா பலக முத்து அஹதிஹிம், அவர்களில் சஹாபாக்களில் ஒருவருடைய முத்துன்னா 2 கை அளவு, இந்த அளவு செய்த தர்மத்தை கூட நீ அடைய முடியாது. உலா நசீப், அதில் பாதி, இந்த அளவு இதில் பாதி உலகான இவ்வளோ அவங்க தர்மம் செஞ்சாங்களே, அதுவும் நீங்கள் உஹது மலை அளவுக்கு தர்மம் செய்கிறீங்களா, அதுவும் ஒன்று கூட அது மேலுங்கிறாங்க. அப்போ சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் உஹது மலை அளவு பெரிய, நீங்கள்னா பின்னாடி வர்ற மக்கள், நீங்கள் எவ்வளோ தர்மங்கள் செஞ்சு இருந்தாலும் நீங்கள் அவங்க இருந்த கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் இருந்து கொண்டு இதெல்லாம் செய்யவில்லை. நீங்கள் சொகுசாக செழிப்பாக வாழக்கூடிய நிலையில் இதெல்லாம் செய்கிறீர்கள். இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு உங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கொண்டு நீங்கள் செய்வது பெரிய விஷயம் கிடையாது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்னு அடித்து கொண்டுருவாங்க. அந்த இடத்துல இருந்து கொண்டு அவங்க சின்ன சின்ன அமல் செஞ்சாலும் அதனுடைய தரஜா வேறு என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது அப்படி நம்ம ஏற்றுக்கிறோமே, ஆமான்னு சொல்கிறோம். எந்த சஹாபாக்களை குறை சொல்ல என்ன இருக்குது? நம்ம 1000 ரக்காத் தொழுதாலும் அவங்க 2 ரக்காத் தொழுதாலும் அது மேலே அவங்களுடைய அந்த மன உறுதிக்கு தக்கவாறு தான் நல்லா கூலி கொடுப்பான், செயலுக்கு தக்கவாறு மட்டும் கொடுக்க மாட்டான். அவங்களுடைய ஈமானுடைய அளவு அல்லாஹ்வை எந்த மாதிரி நம்பினாங்கன்னா அல்லாஹ்வுக்கு உசுரையும் கொடுப்போன்னு நம்பினார்கள். இந்த மார்க்கத்துக்காக வேண்டி ஊர் உலகத்தெல்லாம் எதிர்த்துக்கிட்டு நான் நிற்போன்ற அளவுக்கு நின்றார்கள். அந்த நம்பிக்கையோடு அவங்க செஞ்ச ஒவ்வொரு அமலுக்கும் கிடைக்கிற கூலி பிரம்மாண்டமானது.
இதுக்கும் சஹாபாக்களை பின்பற்ற இதை நம்ம மறுக்கிற மாதிரி இதை கொண்டா பயங்கரமாக நம்ம எதிராக கொண்டாந்து போடுவாங்க. உங்களை விட ஜாஸ்தியாக நாங்கள் இதை சொல்லுவோம். சஹாபாக்களுடைய அந்த உயர்வுகளை நாங்கள் ஒரு காலத்தில் என்ன செய்ய மாட்டோம், நீங்கள் பதில் சொல்லணும். உண்மையில் அப்படி தான் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். இதை ஒரு ஹதீஸை காட்டுவாங்க. அதே மாதிரி திருமதியில் ஒரு ஹதீஸ் வருது, அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி. அல்லாஹ் என்றால் அந்த ஃபேல் மஹது போக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்னா அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபி அஸ்ஹாபி, என் சஹாபாக்கள் விஷயத்தில் அல்லாஹ் பயந்துக்கிறங்க. என் தோழர்கள் விஷயமாக என்னத்தையும் வாயில் வந்து சொல்லிவிடாதீங்க. லா தத்தஹிதுஹும் கரலம் பாதி, எனக்கு பிறகு அவர்களை விமர்சனத்துக்குரியவர்களாக ஆக்கி விடாதீர்கள். ஃபமன் அஹப்பஹும், அவர்களை யாராவது விரும்பினால் ஃபோபி ஹுப்பி அஹப்பஹும், என்ன விரும்புனதுனால தான் அவர்களை விரும்புகிறார். ஒருத்தர் சஹாபி விரும்புகிறோம், நம்ம சஹாபி விரும்புகிறோம், ரசூல்லா விரும்புகிறதுனால அவர் விரும்புகிறோம். எந்த சஹாபி நீங்கள் விரும்பினாலும் அதுக்கு முந்தின யாரை விரும்பணும், நீங்கள் ரசூலை விரும்பணும். அப்போ ஃபமன் அஹப்பஹும், அவர்களில் யாராவது விரும்புவார்களே ஆனால் ஃபபி ஹுப்பி, எனது விருப்பத்தின் காரணமாக, என்னை விரும்பிய காரணமாகத்தான் அஹப்பஹும், அவர்களை விரும்புகிறார். அதனால் அவர்களை விரும்புகிறது என்ன விரும்புறதுக்கு ஒரு அடையாளம். ஒமன் அபுகலகும் ஃபபி புகுலி அபுகலகும், யார் அவங்கள வெறுக்கிறாரோ என்னையை வெறுத்தா தான் அவங்கள வெறுக்க முடியும். ஒமன் ஆதாகும், யார் அவர்களை தொல்லைப்படுத்துகிறாரோ, இதெல்லாம் வந்து நமக்கெல்லாம் முடியாது. அவங்க வாழ்ந்த காலத்திலாம் தொல்லைப்படுத்த முடியும். அவங்க மௌத்துக்கு பிறகு நம்ம என்ன தொல்லைப்படுத்துறது, அந்த காலத்து மக்களுக்கு உள்ளது. ஒமன் ஆதாகும், அவர்களை யார் தொல்லைப்படுத்துகிறாரோ ஃபகத் ஆதானி, அவர் என்னை தொல்லைப்படுத்தி விட்டார். ஒமன் ஆதானி, என்னை தொல்லைப்படுத்தி விட்டால் ஃபகத் ஆதல்லாக, அவர் அல்லாவை தொல்லைப்படுத்தி விட்டார். அப்போ ஒமன் ஆதல்லாக, அல்லாவை யார் தொல்லைப்படுத்துகிறாரோ ஃபொயூஷிக்கு யஹுதஹு, அவனை அல்லாஹ் பிடித்து விடக்கூடும் என்று ஹதீஸ் இருக்குது. இதில் பின்பற்றுறதுக்கு என்ன இருக்குது? இதில் வந்து சஹாபாக்கள் சொன்னது மார்க்கம் ஆகும்னு ஏதாவது இருக்குதா? சஹாபாக்களை விரும்பத்தான் ரலியல்லாஹுன்னு சொல்கிறோம்ல, யாருக்கு கேட்டாலும் ரலியல்லாஹுன்னு சொல்ல தானே செய்கிறோம். எல்லா சஹாபியோட ஹதீஸும் ஏற்றுக்கிறோம். யார் பேரை கேட்டாலும் ரலியல்லாஹு அன்ஹும்னு சொல்கிறோம். அவங்க செஞ்ச தப்புகளை செஞ்சால் கூட தப்பு தான், ஆனால் அவங்க மன்னிப்புக்குரியவர்கள்னு சேர்த்து சொல்கிறோம். அப்படிங்கும்போது அவங்களை யார் வெறுக்கிறா, யார் தொல்லைப்படுத்துகிறா, அதெல்லாம் விரும்பத்தான் செய்கிறோம். இது வந்து பின்பற்றுக்கு ஆதாரமாகுமா? இதெல்லாம் எடுத்து கொண்டாந்து காட்டுவாங்க, பற்றியெல்லாம் எப்படிப்பா, ஆமாம் இதில் என்னப்பா எனக்கு எதிராக கொண்டாந்து நிப்பாட்டுற. நாங்களும் அந்த சஹாபாக்கள் விஷயமாக இந்த கருத்தில் தான் இருக்கிறோம். எங்களை விட அவங்க மேலானவங்க தான், அவங்கள வெறுக்கக்கூடாது தான், அவங்க காலத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்ம தொல்லைப்படுத்தக்கூடாது தான் அப்படிங்கிறத சொல்கிறோம். அது ஒன்று. புகாரியில் இன்னொரு ஹதீஸ் வருது, 2651. அது ரசூல்லா சொல்கிறாங்க, ஹைருக்கும் கர்ணி, உங்களில் சிறந்தவர்கள். கர்ணி என்றால் காலம், கர்ணி என்றால் என் காலம். ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர்கள். கர்ணி, என் காலத்தவர்கள். என் காலத்தில் வாழ்ந்தவங்க தான் உங்களில் சிறந்தவர்கள். சும்ம பிறகு அல்லதீன எழுனகும், அவர்களை அடுத்து வரக்கூடியவர்கள். அடுத்து சிறந்த யாருன்னு கேட்டால் சஹாபாக்கள் அடுத்த தலைமுறை தாபியன்கள்ங்கிறோம்ல, அவங்க அடுத்து சிறந்தவர்களாக இருப்பார்கள். சும்ம பிறகு அல்லதீன எழுனகும், பிறகு வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம எதாவது மாற்று கருத்து இருக்கா? ஒரு சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் சமுதாயமாக பார்த்தோம் என்று சொன்னால் அவங்க தான் சிறந்த சமுதாயம். காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 14 நூற்றாண்டு இருக்கா, ஒவ்வொரு நூற்றாண்டு முதல் நூற்றாண்டு எடுத்துக்கிறோங்க. அந்த மக்கள்கிட்ட இருந்த அளவுக்கு உரிய இறையச்சமும் அவங்களுடைய தியாகமும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டு, சிலர் வந்து மோசமான ஆட்கள் இருந்திருப்பாங்க, சிலர் வந்து நம்மளை விட மோசமான 1-2 பேர் இருந்திருப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. அந்த டோட்டல் சமுதாயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்ன முதல் சமுதாயம்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க காலத்தில் உள்ளவங்க வந்து போய் பித்தலாட்டம், ஏமாத்து, மோசடி, கொள்ளை, விபச்சாரம் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி குறைவாக இருந்துச்சு. அந்த அளவு இப்போ இருக்கிற அளவுக்கு இல்லை. இதுக்கு முந்தின நூற்றாண்டில் இருந்த அளவுக்கு இல்லை, அதுக்கு முந்தின நூற்றாண்டில் இருந்த அளவுக்கு இல்லை. அதை விட குறைவாக இருந்த சிறந்தவங்க தான். இதில் யாருக்கும் மாற்று கிடையாது. அதே மாதிரி வணக்க வழிபாடுகள், தியாகங்கள் செய்வதை எடுத்துக்கொண்டாலும் அவங்க அளவுக்குலாம் தியாகங்கள் இப்போ கிடையாது. ரொம்ப இருக்கிறத சொத்து பத்து அம்புட்டான்லி கொடுக்க அவங்க ரெடியாக இருந்தாங்க. நம்ம ஒரு 2.5% கொடுக்குறதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்கிற அளவில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ளவங்க சிறந்தவங்கிறாங்கல்ல, சிறந்தவங்க தான். ஒருத்தர் சிறந்தவராக இருந்தால் பின்பற்றணும்னு வகி வந்துடுமா? அவர் தன் அளவில் சிறந்தவர், அவ்வளவுதான்.
அவர் சில தவறு செஞ்சிருந்தால் நல்லா மன்னிச்சிருவான், அதனால் சிறந்தவர் அப்படி போயிடணுமே தவிர அந்த சமுதாயம் சிறந்தது என்ற காரணத்தினால் அவங்கள பின்பற்றணும்னு இதில் அர்த்தம் வருமா? வராது. ஆனால் இதுக்கு விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க, அதை மறைச்சிருவாங்க, இது வரைக்கும் நிப்பாட்டிக்கிடுவாங்க. அந்த ஹதீஸுடைய இந்த பகுதியை சொல்ல மாட்டாங்க. இந்த பகுதி இந்த பின்னாடி வருவாங்க. இன்ன பாதக்கும், உங்களுக்கு முன்னாடி கௌமன் ஒரு கூட்டம் வருவார்கள், யஹூனூன அவர்கள் மோசடி செய்வார்கள். அர்த்தம் விளங்கிருச்சா? ரசூலுல்லாஹ் எதை சொல்கிறாங்க? இவங்க மோசடி செய்ய மாட்டேங்கிறான். சிறந்த சமுதாயத்துக்கு அர்த்தத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி போடுறாங்க, பின்பற்றுவதற்கு சொல்லவே இல்லை. சிறந்த சமுதாயம்னு சொல்லிவிட்டு இன்ன பாதக்கும், உங்களுக்கு பின்னாடின்னா தாபியன்களை சொல்லுது. அதற்கு பின்னாடி கௌமன் ஒரு கூட்டம் வருவார்கள், யஹூனூன அவர்கள் மோசடி செய்வார்கள், வலா யுத்தமனூன நம்பிக்கையோடு நம்பிக்கையாக நாணயமாக நடக்க மாட்டார்கள், யஷ்ஹதூன சாட்சி சொல்வார்கள், வலா யுஸ்தஷ்ஹதூன சாட்சிக்கு அழைக்கப்படாத நிலையில் சாட்சி சொல்வார்கள். நம்மளை சாட்சி சொல்ல கூப்பிட்டா தான் போய் சாட்சி சொல்லணும், வழியை முந்திக்கு நான் வர்றேன்னு போய் சாட்சி சொல்ல போவார்கள் பிந்தி வர்றவங்க. யுன்திரூன நேர்ச்சை செய்வார்கள், ஒலா யஃபூன அதை நிறைவேற்ற மாட்டார்கள், எல்ஹரஃபிஹு முஸ்ஸிமனு அவங்கள்ட்ட அந்த பகட்டு வெளிப்படும். பகட்டுனா ஒரு இந்த லக்ஸரியான வாழ்க்கை அது வெளிப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த ரசூலுல்லாஹ் சிறந்த சமுதாயம்னு சொன்ன அந்த ஹதீஸில் தான் அதுக்கு விளக்கமும் வருது. என்ன விளக்கம் வருது? இந்த மக்கள், நான் சிறந்த சமுதாயம் என்று சொல்கிற மக்கள் நேர்மையாக இருப்பார்கள், சாட்சிக்கு கூட்டாக தான் சாட்சி சொல்ல போவாங்க, நேர்ச்சைன்னு சொன்னால் நிறைவேற்றி விடுவார்கள், இது பின் பகட்டையும் இதையும் விரும்புவார்கள், இது இவங்கள்ட்ட இல்லை, இனி வரக்கூடியவங்கள்ட்ட இருக்கும். இதுதான் சிறந்த சமுதாயம். அப்போ சிறந்த சமுதாயத்துக்கு அர்த்தத்தை அல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ்லான வருது. இது சிறந்த சமுதாயம்னு சொல்லிட்டு பிந்தி வந்தவங்க இப்படி தான் இருப்பீங்க, ஏன்னா முந்தி வந்தவங்க அப்படி இல்லைன்னு அர்த்தம் தானே. எந்த ஹதீஸை நீங்கள் ஆதாரமாக எடுக்கிறோமோ அந்த ஹதீஸில் தான் சிறந்த சமுதாயம் என்காலம், அடுத்த காலம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிறகு இந்த 3 காலத்துக்கும் பிறகு வரக்கூடிய கூட்டம் நாணயம் குறைஞ்சி போயிடும், சாட்சி சொல்கிறதுக்கு அலைவாங்க, அதே மாதிரி நேர்ச்சை பண்ணிவிட்டு நிறைவேற்ற மாட்டாங்க, பகட்டாக வாழ்வார்கள். அது அந்த கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, இவங்களை விட இவங்க சிறந்தவர்கள். இது அப்படி நம்ம ஏற்றுக்கிற மாதிரி என்ன இருக்குது? இதை மறுக்கலையே, கண்டிப்பாக சிறந்தவங்க தான், அவங்கள்ட்ட உள்ள நானே நம்மள்ட்ட இல்லை தான். பின்பற்றணும்னு எங்கே இருக்குதுல்ல? பின்பற்றணும்னு சொன்னீங்கன்னா இவ்வளோ நாளாக நடத்தின பாடம் அந்த ஆதாரங்கள் அத்தனைக்கும் எதிர்ப்பாக போயிருமே. வகி மட்டும்தான் மார்க்கம்னு சொல்கிறதுக்கு மாற்றமாக ஒன்றாவது நிப்பாட்டுறீங்க, மாற்றமாக இல்லை. ஆனால் இந்த ஹதீஸ் எதுக்கு ஆதாரமாக இல்லை? சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு கொஞ்சமும் ஆதாரமாக இல்லை, அவங்க சிறந்தவர்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. புகாரியில் மேலு சில இடங்களில் இந்த ஹதீஸ் வருது. இதே ஹதீஸ் 6695, 6428, 3650 இந்த ஹதீஸுகள்லேயும் இதே செய்தி இருக்கிறது புகாரியில். அப்போ இதில் என்ன வழங்குது? சஹாபாக்களை பின்பற்றணும் என்பதற்கு இது ஆதாரமாக நிற்குமா? ஆதாரம் காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? இதில் கொண்டாந்து போடுற பற்றி சஹாபாக்கள் அப்படிம்பாங்க. சரிப்பா, இது பின்பற்றுக்கு என்னப்பா இருக்குது? அவர் சொன்னது மார்க்கமாக வரதா வகி வரணும்ப்பா, வகி மட்டும்தான்ப்பா மார்க்கம், வகி வரும்னு சொல்றியா அப்போ சஹாபாக்களுக்குன்னு கேட்டால் வாய முடிக்கிறாங்க. சஹாபாக்களை திட்டுருவாங்க. கடைசி நினச்சுவாங்க சஹாபாக்களை திட்டுறீங்க. அடுத்து குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, அதை எடுத்து காட்டுவாங்க. அது என்ன வசனம்னு கேட்டால் 7:157. அதில் என்ன வருதுன்னா ரசூலுல்லாஹ் பற்றி சிறப்பித்து வருது. அல்லதீன எத்தபியூன ரசூலை, இந்த ரசூலை பின்பற்றுகிறார்கள், அந்நபிய இந்த நபியை பின்பற்றுகிறார்கள், அல் உம்மிய அந்த உம்மியை பின்பற்றுகிறார்கள், உம்மியான நபியான ரசூலை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு அதை சஹாபாக்களை தான் சொல்லுது. சொல்லிவிட்டு ஃபல்லதி இங்கே தான் சஹாபாக்களை குறிக்குது. ஃபல்லதீன ஆமனு பிஹி, யார் அவரை நம்பினார்களோ, யார் அந்த இறங்குகிற காலத்தில் நம்பினவங்க சஹாபாக்கள் தானே. ஃபல்லதீன ஆமனு பிஹி, யார் அவரை நம்பினார்களோ, வ அஸ்ஸரூஹு அவரை கண்ணியப்படுத்தினார்களோ, அவர் என்ன ரசூலுல்லாவை, வ நஸரூஹு ரசூலுல்லாவுக்கு உதவியாக இருந்தார்களோ, வத்தபோ பின்பற்றினார்களோ, அந்நூறல்லதி உன்சிலமாகும் அவருக்கு அருளப்பட்ட நூரை, ஒளியை, பிரகாசத்தை, குர்ஆனை பின்பற்றினார்களோ, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு இருக்குது. இதில் என்ன பின்பற்றுறதுக்கு என்ன டாபிக் இருக்குது? இதில் சஹாபாக்களை அவங்க இந்த மாதிரி நடந்ததுனால வெற்றி பெற்றவன்னு சொல்கிறாங்க. வெற்றி பெற்றவங்க தான். இதில் என்ன இருக்குது?
தவறான தீர்ப்புகள் சொல்லி இருந்தாலும் எல்லாம் மன்னிச்சா வெற்றி பெற்று விடுவார்கள். அப்போ இதில் வந்து பின்பற்ற ஏதாவது பேச்சு இருக்குதா? ரசூலுல்லாஹ் பின்பற்றி அவங்களை கண்ணியப்படுத்தினாங்க, கண்டிப்பாக உதவி செஞ்சார்கள். அது மறுக்கிறோமா? அவங்களே எதை பின்பற்றினாங்க? இஷ்டத்துக்கு நடக்கலை. ஒத்தபோ நூறைத்தான் பின்பற்றினாங்க. ஒளிண்டா எது? குரான். அந்நூறு அல்லது உன்சிலம் ஆகு, அவருக்கு அருளப்பட்ட நூறை பின்பற்றினார்களே அவர்கள்தான் உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். அப்போ சஹாபாக்கள் வந்து இந்த மாதிரி நடந்த சஹாபாக்கள் வந்து வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், பாராட்டுகிறான். நம்மளும் அப்படி பாராட்டுறோம். குரான்லாம் இது இருக்குது. குரானில் இருக்கும்போது மாற்றமான பேச முடிய மாட்டான். வெற்றி பெற்றவங்க தான். அவங்க என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் உதவி செஞ்சாங்க, கண்ணியப்படுத்தினாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அருளப்பட்ட குரான் படி நடந்தாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அவங்க வெற்றி பெற்றவர்கள் என்று சொன்னால் அவங்க சொல்வதெல்லாம் மார்க்கமாக்கி கொள்ளுங்கள் வருமா? வராது. சிறப்பை சொல்லக்கூடிய வசனங்களை எடுத்து போடுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த வசனத்தை கொஞ்சம் வெயிட்டாக போடுவாங்க. 900 வசனம் வந்து இது பின்பற்றுவதையே சொல்லுகிறது என்று சொல்வார்கள். அதனால் இதை டீப்பாக நம்ம பார்த்துருவோம். ஒரு சாபிகூன் என்றால் முந்தியவர்கள். அவ்வளோன்றால் முந்தியவர்கள் தான். சரியா? மிக முந்தியவர்கள் வச்சுக்கிறணும். சாபிகூண்டாலும் சபக்கண்டா முந்தினான். சாபிகூன் என்றால் முந்தியவர்கள். அவ்வளோனா ஃபஸ்ட்டு, முதல் தலைமுறைன்னு அர்த்தம். அப்போ 2 தடவை ஒரு கருத்துடைய சொல் 2 சொல்ல போட்டாங்கன்னு சொன்னால் மிக முந்தியவர்கள் என்று அர்த்தம். யாரில் முந்தியவர்கள்? மினல் முஹாஜிரீன, முஹாஜிர்களில். முஹாஜிர்னா யார்? மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி மதீனாவுக்கு வந்தவங்க முஹாஜிர்களில் மிக முந்தியவர்களும், அன்சார்களில் மிக முந்தியவர்களும், வல்லதீன இத்தபவுஹும் அவர்களை பின்பற்றினார்களே அவர்களும், பிஹ்சானின் அழகிய முறையில் பின்பற்றினார்களே அவர்களும், ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், வரலு அன்ஹு அவர்களும் அவனை பொருந்தி கொண்டார்கள், வஅதலஹும் அவர்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி ரெடி பண்ணி வைக்கிறது, தயார்படுத்தி வைத்திருக்கிறான். லஹும் அவர்களுக்கு ஜன்னாத்தின் சொர்க்க சோலைகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார் அதுக்கு கீழே நதிகள் ஓடும். ஹாலிதீன ஃபீஹா அபதா அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். ஸாலிகல் ஃபௌசுல் அலீம் இதுதான் மகத்தான வெற்றி என்று இந்த வசனம் வருது. இந்த வசனத்தில் இதை பிடிச்சிக்கிடுவாங்க. இதை அதாவது உள்ளதி நத்தபாவும் பிஹ்சான் முந்திய சகாபாக்களும், அன்சார்களில் முந்தியவர்களையும், முஹாஜிர்களில் முந்தியவர்களையும், வல்லதி நத்தபோகும் அவர்களை பின்பற்றியவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இதை வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா சஹாபாக்களை பின்பற்ற சொல்லுது. முஹாஜிர் அன்சார்னு சொல்லிட்டு வல்லதீன இத்தபூஹும் யார் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களையும், எஹ்சான் அழகான முறையில் பின்பற்றினார்கள் அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான். அப்போ இதில் வந்து முஹாஜிர் அன்சாரையும் அல்லாஹ் பொருந்திக்கிறான். அவங்கள யார் பின்பற்றுறாங்களோ அவங்களே பொருந்திக்கிறான்னு வருதில்ல. எப்படி பாயிண்ட் எடுக்கிறாங்க? இந்த சஹாபியை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்க வைக்கிற வாதம், முஹாஜர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அன்சார்களையும் பொருந்தி கொண்டான் நிப்பாட்டாமல் இந்த வசனம் உள்ளதி நத்தபவுஹும் யார் அவர்களை பின்பற்றினார்களோ, பிஹ்சான் அழகான முறையில் யார் பின்பற்றினார்களோ அவர்களையும் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் பொருந்திக்கிட்டான். அப்போ சஹாபாக்களை பின்பற்றியவர்களை அல்லாஹ் பொருந்திக்கிறான் அப்படின்ட்டு என்ன செய்கிறது வருகிறது. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அப்படி தானே வருது. மேலோட்டமாக சிந்தனை இல்லாமல் பார்த்தார்கள்னு சொன்னால் முஹாஜிர் அன்சாரையும் பொருந்திக்கிறான், அவங்கள பின்பற்றினவங்களையும் பொருந்திக்கிறான்னு சொன்னால் பின்பற்றலான்னு விளங்குதே. முஹாஜிர்கள் என்ன சொன்னாங்களோ அதை ஒன்று ஃபாலோ பண்ணலாம், அன்சாரிகள் எதை சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணலாம்னு என்ன செய்வாங்க அந்த அர்த்தத்துக்கு சொல்லுவாங்க. இதை வச்சு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அரபி மொழியில் மாத்திரம் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா மொழியிலையும் இதனுடைய இது மாதிரியான சொற்களுடைய அர்த்தம் என்னங்கிறது நம்ம அறிவுக்கு எட்டும். என்ன எட்டும்னு கேட்டால், ஒருவரை பின்பற்றுதல் இருக்குல்ல, பின்பற்றுதல் என்பது வந்து ஒரு நபரை சொல்லி இப்ராஹீமை பின்பற்று என்று சொன்னால் அந்த மனுஷன் என்ன சொன்னாலும் கேளுன்னு அர்த்தம். ஏன்னா ஆளைத்தான் பின்பற்ற சொல்கிறோம். இஸ்மாயிலை பின்பற்று என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? அவனை பின்பற்றுன்னு அர்த்தம். அதே அப்படி சொல்லாமல் ஒரு தன்மையை சொல்லி ஒரு பண்பை சொல்லி சொல்கிறோம். உண்மையாளர்களை பின்பற்று. உண்மையாளர்கள் ஒரு தன்மை தானே, ஒரு ஆளை குறிக்காதுல. உண்மையாளர்களை பின்பற்று என்றால்
உண்மை சொல்லுன்னு அர்த்தம். அந்த உண்மையில் பின்பற்றுன்னு அர்த்தம். நல்லா விளங்கிக்கணும். பின்பற்றுதல்ங்கிற வார்த்தை வந்து தனித்தனி நபருக்கு சொல்லப்படும் என்று சொன்னால் அந்த நபரையே பின்பற்றுவது என்று அர்த்தமாகிவிடும். ஒரு பண்பை சொல்லி தியாகிகளை பின்பற்று, வீரர்களை பின்பற்று, உண்மையாளர்களை பின்பற்று அப்படின்னு சொன்னால் உண்மையாளர்களை பின்பற்றுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அவர்களைப் போல உண்மை சொல்லுன்னு அர்த்தம். தியாகிகளை பின்பற்று என்று சொன்னால் அவர்களைப் போல தியாகம் செய்கின்ற அர்த்தம் பண்பை சொல்லும் பொழுது. அப்போ தியாகிகளை பின்பற்றுன்னு சொன்னதுனால ஒரு தியாகி இவர் என்ன செஞ்சார் அத்தனை நான் ஏற்றுக்கிறோன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ தியாகிகள்னு சொல்லி அது ஆளை குறிக்காமல் பண்பை குறிக்குது. பண்பை குறிக்கும் சொல்லோடு பின்பற்றுதல் வந்தால் அந்த பண்பில் பின்பற்றுதல் என்று அர்த்தம். பண்பை குறிக்காமல் நபரை குறித்து எல்லா பாஷையிலையும் உள்ளதான் இது. எந்த ஒரு பாஷையிலையும் இலக்கியம் படித்தவங்கள்ட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும். எந்த மொழியில் இந்த மாதிரி ஒரு சொற்பிரயோகம் வந்தாலுமே இது அரபிக்கு தான் உள்ளதுன்னு கிடையாது. எந்த மொழியில் சொன்னாலுமே என்ன அர்த்தம் தான், அந்த பண்புன்னு தான் அர்த்தம். இப்போ என்ன வந்திருக்குன்னு கேட்டால் ஏதாவது ஒரு சஹாபி பேர் அங்கே வந்திருக்குது இல்லை. முஹாஜிர் அன்சார், முஹாஜிருங்கிறது பண்பா பேரா? முஹாஜிருங்கிறது ஒரு ஆளுக்கு பேரா ஒரு பண்பா ஒரு செயலா? ஹிஜ்ரத்து பண்ணி வருதல். முஹாஜிர்னா என்னது, அந்த கஷ்டத்தை இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடி வரும் பொழுது இந்த ஊரில் இருந்தோமே என்றால் நம்ம கொள்கையை விட்டு மாற வேண்டி வந்துடும், இஸ்லாமிய நடக்க முடியாது என்பதற்காக வேண்டிய சொத்து சுகத்தை எல்லாம் விட்டு தியாகம் பண்ணி வந்ததுக்கு பேர் என்ன, அந்த பண்பு முஹாஜிர். அன்சார்னா என்ன, இப்படி அல்லாஹ்வுக்காக தியாகம் செஞ்சு வந்தவங்களை அரவணைச்சி தேவையான உதவிகள் செய்கிறதுக்கு பேர் அன்சார். அன்சார்னா உதவி செய்தவர்கள் என்கிற ஒரு பண்பு. முஹாஜிர் என்றால் ஹிஜ்ரத்து செய்தவர்கள் என்ற ஒரு பண்பு. இந்த பண்பை சொல்லி பின்பற்றினர்னா என்ன அர்த்தம், முஹாஜிரை பின்பற்றி என்றால் என்ன அர்த்தம், நீனு ஹிஜ்ரத்து செய்யின்னு அர்த்தம். அன்சாரை பின்பற்றுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நீனு நுஸ்ரத்து செய்யின்னு அர்த்தம். அதாவது ஒரு பண்பை ஆளை சொன்னால் தான் அவர் சொல்கிறது அப்படி கேட்டு நடன்னு அர்த்தமாகும். ஒரு பண்பை சொல்லும்போது என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால் அந்த பண்பை நீ எடுத்துக்கொள்ளுன்னு அர்த்தம். அது தப்பு இல்லை. ஹிஜ்ரத்து செய்கிற தப்பு, ஹிஜ்ரத்தை பின்பற்ற தப்பா? அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால் அன்சார் முஹாஜிர்களை முந்தி சென்ற முதலாம் அவர்களான அன்சார் முஹாஜிர்கள் எல்லாம் பின்பற்றி பொருந்தி கொண்டான். அவர்களை பின்பற்றினார்களே, எவர்களை, முஹாஜிர்களை பின்பற்றினார்களே, அன்சார்களை பின்பற்றினார்களே அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த முஹாஜிர் மாதிரி ஹிஜ்ரத் செஞ்சாங்க, அந்த அன்சாரி மாதிரி ஹிஜ்ரத் செஞ்சாங்களே அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இது கூட இதுவும் சஹாபியை குறிக்கிற சொல்லுதான். அதை முதல்ல உள்ளதும் சஹாபி தான். பின்பற்றுறாங்கன்னு சொல்கிறாங்களே அவங்க யார், அவங்களும் சஹாபி தான். அவங்க முந்திய சஹாபி, இவங்க பிந்திய சஹாபி. முதல்ல ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பார்க்குறாங்க நம்மளும் போனால் நல்லா இருக்குமேன்ட்டு பிந்தி வந்தவங்க ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க. முதல்ல வந்தவங்களும் உதவி செஞ்சுட்டாங்க. சரி, அடுத்து வர்றவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம்னு ரெண்டாவதாக இவங்க உதவி செய்கிறாங்க. அப்போ அவங்கள பின்பற்றி ஹிஜ்ரத் செய்தவர்கள் அப்படின்றாலே அவங்கள யார் தான், சஹாபி தான். அவங்கள பின்பற்றி நுஸ்ரத்து செய்தவர்கள், உதவி செஞ்சவர்கள்னாலும் அவங்களும் சஹாபி தான். இதில் சொல்கிறது ரெண்டுமே சஹாபி தான் சொல்லுது. சஹாபாக்களை மற்றவங்க பின்பற்றுவதை பற்றி பேசவே இல்லை. நமக்கு பின்பற்ற இயலாது. இப்போ நீங்கள் எப்படி முஹாஜிரை பின்பற்றுவீங்க? இப்போ ஹிஜ்ரத் இருக்குதா? ஹிஜ்ரத் செய்கிறதுங்கிற இந்த கூட மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லைன்ட்டாங்க. லா ஹிஜ்ரத்தை பாதல் ஃபத்ஹி. மக்கா வெற்றிக்கு பிறகு இப்போ ஹிஜ்ரத்துங்கிறது கிடையாது. சில பேருக்கு ஏற்படலாம், அவங்க இருக்கிற ஊரில் கடைப்பிடிக்க முடியாமல் இருந்தால் போகலாம். ஆனாலும் அது இந்த நவீன காலத்தில் சாத்தியம் இல்லை. ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு போனால் அவன் ஏற்றுக்கிட்டால் தானே போக முடியும். அவன் அனுமதி கேட்டு இப்படி போவீங்க, அது ஹிஜ்ரத்து முடிஞ்சு போச்சு. அப்போ நம்மளை ஹிஜ்ரத்தில் முஹாஜிரை பின்பற்ற நமக்கு சொன்னால் நமக்கு ஹிஜ்ரத் செய்ய இயலுமா? முதல்ல உலகத்தில் இந்த நடைமுறையில் அப்படி சாத்தியப்படுமா? அப்படி ஹிஜ்ரத் பண்ணி வர்றவங்களுக்கு நுஸ்ரத்து பண்ணுற ஒரு விஷயமா அது இப்போ நடக்கும். ஹிஜ்ரத் பண்ணி வந்தால் தானே நுஸ்ரத்து செய்ய முடியும். அப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் சஹாபாக்களில் ரெண்டு மக்கள் இருந்தாங்க. முதலில் ஹிஜ்ரத் நுஸ்ரத் செஞ்சவர்கள் இருந்தார்கள். கொஞ்சம் இஸ்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அப்புறம் ஹிஜ்ரத் பண்ணி வந்தவர்கள் யாராவது வழிகாட்டணும்ல, அதை பார்த்துட்டு பின்னாடி வந்தவங்களும் இருந்தார்கள். ரெண்டு பேரையும் நான் பொருந்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தானே தவிர இதில் நம்மளுக்குள்ள டாப்பிக்கே இல்லை. நம்ம முஹாஜிரை பின்பற்ற இயலாது. முஹாஜிரை பின்பற்றி நம்ம ஹிஜ்ரத் பண்ண செய்ய இயலாது. நம்மண்டா யார், சஹாபாக்கள் பிந்தி வந்தவங்க எல்லாரும். நம்மண்டா நமக்கு மட்டும் இல்லை, தாபீன்களுக்கே முடியாது. தாபீன்களும் சஹாபாக்களை பின்பற்ற இயலாதுன்னு ஹிஜ்ரத் முடிஞ்சு போய்விட்டது, நுஸ்ரத்து முடிஞ்சு போய்விட்டது. அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒசாபிகூன லவ்வலூன மினல் முஹாஜிரின் உள்ள அன்சார், முஹாஜிர் அன்சார்களில் முந்தி சென்றவர்களையும் வல்லதி நத்தபாவுகும்
அவர்களை பின்தொடர்ந்தார்களே, அவர்கள்னா முஹாஜிர்களை பின்தொடர்ந்தார்கள், ஹிஜ்ரத் செய்தார்கள். அன்சார்களை பின்தொடர்ந்தார்கள், நுசுரத் செய்தார்களே, அவர்களையும் அழகான முறையில் செஞ்சார். நல்ல எண்ணத்துக்கு செய்யணும்ல, ஏசானோட இருக்கும் என்று சொன்னால் ரலியல்லாஹு அன்ஹு வரது. இதில் என்ன பின்பற்றது இருக்குது? இதை பின்பற்ற அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், பின்பற்ற சொல்லிவிட்டான். முஹாஜிர் எப்படி பண்ணி பின்பற்றுவை? நமக்கு சொன்னதே இல்லையப்பா. இது இரண்டுமே சஹாபாக்களையில் பேசுது. பின்பற்றப்பட்டவர்களும் முந்திய சஹாபாக்கள், பின்பற்றியவர்கள்னு வரக்கூடியது பிந்தின சஹாபாக்கள். முந்தின சஹாபாக்களையும் பிந்தின சஹாபாக்களையும் பொருந்திக்கின்ற நல்லா சொல்கிறானே தவிர நீங்கள் பின்பற்றுங்க நமக்கா சொல்கிறான்? நமக்கு முதல் ஏழுமா முஹாஜரை பின்பற்ற ஏழுமா? அப்படி ஒரு கான்செப்டே இல்லைன்னு சொன்னால் முஹாஜர் இப்படி பின்பற்றுறது இது தான் பெரிய பயங்கரமான ஆதாரமாக கொண்டு வைத்து கொண்டு, அப்போ இவ்வளவுக்கும் பதிலும் சொல்லணும்ல. இதை கொண்டு ஆதாரமாக வைக்கிறீங்க. வகியை தவிர மார்க்கம் இல்லைன்ட்டு கும்பிட்டு ஆதாரம் வச்சோம், அதுக்கெல்லாம் என்ன ஆன்சர்? என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் கையில்ன்றமே அதுக்கு அப்போ அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு பதில் என்ன? பதில் சொல்ல மாட்டார்கள். இதை காட்டுவாங்களா? இன்னும் அவங்க என்னென்னலாம் காட்டுறாங்க என்பதை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.